வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கேட்கிறார் ஓப்பன் கோர்ட்ல, பத்திரிகையில தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு, இந்த தூணை கொஞ்சம் பேர் கட்டையை வச்சு மறைக்கிறாங்க, இந்த கட்டையை வச்சு மறைக்கிறாங்கல்ல, இதை யார் செஞ்சதுன்னு கேட்கிறார். கோயிலோட அட்வொகேட் சந்திரசேகர் இருந்துருச்சு, நாங்க தான் மறைச்சோன்றார். உடனே குறிச்சுக்கிறார். அடுத்து கேட்கிறாரு, தர்காவுக்கு காம்பவுண்ட் சுவர் இருக்கா? திருப்பரங்குன்றம் பக்கம் இருந்து ஒரு எஸ்ஐ வந்திருந்தார், அவர் ஒரு மூலையில் நின்றார், இருக்குங்கய்யா, குறிச்சுக்கிட்டார். அடுத்து கேட்கிறாரு, அந்த காம்பவுண்ட் சுவர்ல இருந்து இந்த தூண் ஒரு 50-60 மீட்டர் தூரம் இருக்குமா? ஆமாங்கய்யா இருக்கும், ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு. இது அன்னைக்கு எது கேட்டார் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா தீர்ப்புல வருது, இந்த இடத்தில் பத்திரிகையில் வந்த செய்தியின்படி நான் கேட்டபோது அந்த கல் தூணை மறைத்தவர்கள் யார் என்று கேட்டேன். கோயில் நிர்வாகம் மறைச்சதுன்னு சொன்னாங்க. கோயில் நிர்வாகம் அப்படி மறைக்கிற போது தர்கா நிர்வாகம் அதை போய் தடுக்கவில்லை. அப்படி தடுக்கவில்லை என்றால் அது கோயிலுக்கு சொந்தம், அவங்க சொத்துனா போய் தடுத்திருப்பாங்கல்ல. இதுதான் அந்த தீர்ப்புல உள்ள லாஜிக். 5 அடுக்கு பாதுகாப்பில் இருக்கும்போது அந்த தூணை மறைக்க சொன்னது யார்? அதுக்கு விட தெரியணும்ல. மறைக்க சொன்ன தூணை போட்டோ எடுத்தது யார்? அந்த போட்டோ தினமலர்ல எப்படி வந்துச்சு? அது நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது இது வருது. அவர் கேட்கிறாரு, இதுக்கு இப்படி சொல்றாங்கன்னா இதற்கு பின்பாக எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கும் அப்படின்றத தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கிறணும். எப்படி இந்த நெட்வொர்க் வேலை பார்க்குது, ஓராண்டுக்குள் இவ்வளவு சாத்தியங்களை செய்ய முடிஞ்சது எப்படி? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செய்ய முடியாது. வெள்ளையர் ஆதாரம், இன்னைக்கு ஆதாரம், சயின்டிஃபிக்கா உள்ள எல்லா எவிடன்ஸ் எல்லாமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை, ஆனா அது சர்வே ஸ்டோன் கிடையாது, இது தீபத்தூண் என்று நம்ம கண்ணு முன்னாடி நிறுவிட்டாங்க. நம்ம சொல்றோம் தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம், நம்ம விட மாட்டோம், ஃபைட் பண்ணுவோம், எல்லாம் இருக்கு. ஆனா தீர்ப்பு வந்துருச்சு இல்ல. ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் என்பது அந்த பகுதியில தான் கொடிமரம் இருக்கிறது, தர்கா இருக்கிறது. இந்த 2க்கு இடைப்பட்ட பகுதியில தான் இந்த தூண் இருக்கு. அந்த தூணுக்கு போறதுக்கான வழி என்பது தர்காவுக்கு சொந்தமான 150 படிகள்ல ஏறாம நீங்க போகவே முடியாது. இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல தான் வரணும், வேற வழியே கிடையாது. இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டியில் எப்படி போக முடியும் அப்படின்ற கேள்விக்கு நீதிமன்றம் இதுவரை விடையே சொல்லல. இந்த நூல் உருவாவதற்கு உண்மையிலேயே நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் மதுரை உயர் நீதிமன்றத்தில் உள்ள சில நீதிபதிகளுக்கு நாம் நன்றி தெரிவித்தாக வேண்டும். அதனால தான் இந்த நூல் எழுத வேண்டிய தேவையும் அவசியம் வந்துச்சு. அடுத்து பாஜகவின் ராஜா அவர்கள், அவர் முதல் சொன்னார், லண்டன் பிரிவி கவுன்சிலில் இந்த மொத்த மலை எங்களுக்கு சொந்தம் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டாரு. இந்த செய்தி அப்படியே வைரலாக பரவிருச்சு. பிரிவு கவுன்சில் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்களா, இங்கே போய் இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி பெரிய அளவில் சமூக வலைத்தளங்களில் பரவிய போது தான் தர்காக்காரங்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பை எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் படித்து பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு உள்ள உரிமை என்பது அந்த 1923 தீர்ப்பு, அதற்கு பிறகு அதை உறுதி செய்த பிரிவு கவுன்சில் தீர்ப்பு எல்லாத்துலேயும் மிக தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ளதை விட ரொம்ப ஆய்வு பண்ணி அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அப்போ அதில் படிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 18 மாதங்களாக மதுரையில் இந்த பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கும். வேறு பிரச்சனை எதையும் பார்க்க முடியல, இந்த ஒரே பிரச்சனை தான். இப்போ இந்த நூல் என்பது இன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஆளுமைகள், குறிப்பாக அவரவர் துறையில் நீதித்துறை, சமயத்துறை, அதேபோல் சங்க இலக்கியம், அரசியல் என்று அந்தந்த துறையிலே உச்சபட்ச ஆளுமையாக மட்டுமல்ல அறத்தோடு ஆளுமையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நூலை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றால் இது மதுரையிலே மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு கடந்த ஓராண்டுக்கு மேலாக நடத்தி வரும் சகோதரத்துவத்திற்கான, அரசியல் சட்ட சமத்துவத்திற்கான, மத நல்லிணக்கத்திற்கான, தமிழ் மரபை பாதுகாப்பதற்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இந்த நூலை அவர்கள் அங்கீகரித்திருப்பது தமிழ் சமூகத்தின் சிந்தனை இதை அங்கீகரித்திருக்கிறது. இந்த போராட்டத்தை நாங்கள் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக மதுரையிலே களத்திலும் நீதிமன்றத்திலும் நின்று நிகழ்த்துகிற இந்த போராட்டத்தை தமிழ் சமூகம் பெரிய அளவிலே இன்றைய தினம் அங்கீகரித்திருக்கிறது அப்படின்றதான் முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அதற்கு அவர்களுக்கு நன்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவர்கள் மனதில் பட்டதை பேசக்கூடியவர்கள் தான். நீங்கள் ஒரு நூல் எழுதி கொடுத்துட்டாப்புல அதுக்கு ஏற்றாப்புலாம் பேச மாட்டாங்க. அதில் விஷயம் இருக்குது, உண்மை இருக்குது அப்படின்னா தான் பேசுவாங்க. தவறுனா தவறுன்னு அதை சொல்லுவார்கள். ரெண்டாவது, இந்த நூல் ஒரு தனிப்பட்ட முயற்சியில் ஒரு கூட்டு உழைப்பு, ஒரு போராட்டத்தின் விளைவாக அதில் பலருடைய பங்களிப்பு இருக்கிறது. தனித்தனியாக நான் அதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, அந்த போராட்டம் நாங்கள் துவங்கியது கிடையாது. 1994 பலரும் அந்த போராட்டத்திலே
ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சி தான் எப்படி ஸ்டெர்லைட் போராட்டம் 1996 தொடங்கி 2018 நாங்கள்லாம் போய் போராடி ஸ்டெர்லைட்டை மூட வைத்தோம் என்றால் நாங்கள் மட்டுமா அதில் போராடினோம்? அதுக்கு ஒரு நீண்ட நெடிய பின்னணி இருக்கிறது. அத்தனை பேருக்கும் தான் அந்த உரிமை என்பதும் பாராட்டு என்பதும் நியாயம் என்பதும் போக வேண்டும். அப்படிதான் அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ஒவ்வொரு காலத்திலும் அவரவர் காலத்துக்குரிய கடமையை மதுரையில் இருப்பவர் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இப்போ நாங்களும் அந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதான். அதற்கான அங்கீகாரமாக இந்த நூல் என்பது வந்திருக்கிறது. ரெண்டாவது விஷயம், இந்த நூலில் குறிப்பாக தோழர் தமிழ்தாசன் அவர்களை சொல்ல வேண்டும். நான் நீதிமன்றத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நான் தொகுத்துட்டேன். ஆனால் வெறும் ஒரு நீதிமன்ற நூல் என்றால் அது பொருத்தமாக இருக்காது. மதுரையில் இருக்கிறோம், திருப்பரங்குன்றம் மலையை மத நல்லிணக்க மலையாக அறிவிக்க வேண்டும் என்று எங்கள் கூட்டமைப்பில் தீர்மானம் போட்டிருக்கோம். எப்போ? மார்ச் 9, 2025. இந்த பிரச்சனை துவங்குற போதே நாம் அதை சொல்லி இருக்கிறோம். இப்போ ஒரு தமிழ் சமூகத்தின் 2000 ஆண்டு கால ஒரு மரபு அப்படின்றதுக்கு அதை காப்பதற்கான ஒரு போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இந்த நூலில் அந்த போராட்ட பதிவுகள் முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் கடைசியில் உள்ள பகுதிகள் எல்லாம் எத்தனை போராட்டத்தை நாங்கள் மதுரையிலே முன்னெடுத்தோம், எப்படி எல்லோரும் அதற்கான பங்களிப்பை நிகழ்த்தினார்கள் என்பதை எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறோம். இந்த வரலாற்று தகவல், இலக்கிய தகவல்லாம் தோழர் தமிழ்தாசன் அவர்கள் தான் கொடுத்தார். அதை வாங்கி சரிபார்த்து பேசி உரையாடி அதை தொகுத்த வேலை தான் நான் செஞ்சேன். இப்போ இதில் முக்கியமாக எல்லாரும் சொன்ன ஒரு பார்ட்ன்றது கோர்ட்டுக்குள் நடந்ததை பதிவு பண்ணுறது அப்படின்றதான் ஒரு விஷயம். ரெண்டாவது, இது ஏதோ கடந்த காலத்தை பார்த்துட்டு அப்படியே போகிறது, பதிவு செஞ்சுட்டு போகிறது. நான் ஒரு எழுத்தாளர் கிடையாது, ஒரு வரலாற்று ஆய்வாளர் கிடையாது, களத்திலே போராடக்கூடியவன். அதான் நம்மளுக்கான அடையாளம். அது ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தமிழில் தேவாசம் திருவாசம் பாடினாலும் சரி, அனைத்து ஜாதி அர்ச்சகர் போராட்டமாக இருந்தாலும் சரி, கிராண்ட் நைட்னாலும் தாது மணல்னாலும் எல்லா இடத்துலையும் போவோம், மக்களை திரட்டுவோம், போராடுவோம், போலீஸோட சண்டை போடுவோம், ஜெயிலுக்கு போவோம், கோர்ட்லேயும் சண்டை போடுவோம். இப்படி ஒரு செயல்பாட்டாளராக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த இதில் என்ன பிரச்சனைன்னா, இதில் நம்ம வழக்கறிஞராக இருக்கிறனால கேஸுக்குள்ளே இருக்கிறோம். வழக்கிற்குள்ளே இருக்கிற போது அதை நம்ம வெளியில் சொல்லலைன்னா அது நிச்சயமாக யாருக்குமே தெரியாது. கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள், நுட்பமாக நடக்கிற விஷயங்கள் யாராலையும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, களத்தில் நடப்பது கூட, களத்தில் நடப்பதற்கும் கோர்ட்டில் நடப்பதற்கான இணைப்பு எப்படி நடக்குதுன்றது நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ இதை நாம் சொல்லாவிட்டால் நிச்சயமாக யாரும் சொல்ல முடியாது என்ற அடிப்படையில் தான் வேறு வழியே இல்லாமல் 3 மாதம் தொடர்ந்து இந்த வேலையை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த நூல். ரெண்டாவது, இது ஒரு செயலுக்கான நூல், வெறுமனை எழுதி அதை படிச்சுட்டு போகிறது அப்படின்றது இல்லை. அந்த பிரச்சனை முடிஞ்சிடல. திருப்பரங்குன்ற பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இப்போ தான் தொடங்கியிருக்கு. தொடக்கத்தில் அவங்க இவ்வளோ வேகமாக வந்துட்டாங்க. அடுத்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த தர்கா கோயில் தான் மாற்றி தான் தர்கா கட்டினாங்க. சிக்கந்தர் என்பவர் எப்போ அடக்கமானார், அவர் எந்த நாட்டிலேருந்து வந்தார், தோண்டி அவரை அந்த சடலத்தை தோண்டி மரபணு சோதனை நடத்தணும் என்ற அளவுக்கு அங்கே பேசுகிறாங்க. அதற்கு பேசுகிறது மட்டும் இல்லை, அதை போய் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதை அடுத்து வழக்காக மாற்றுவார்கள். இதான் இந்த விஷயத்தில் முதல்ல கற்பனையாக ஒரு விஷயம் மதுரையிலே சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படும். அந்த கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் வரிசையாக ஒரு 4-5 அமைப்புகள் பெட்டிஷன் கொடுப்பாங்க. பத்திரிகையில் பெரியசாக செய்தி வரும். அந்த அந்த பெட்டிஷனுக்கு இன்னொரு வடிவம் கொடுத்து அது நீதிமன்ற வழக்காக மாறும். நீதிமன்ற வழக்காக வரும்போது அதற்குரிய வாதங்களை கட்டமைப்பாங்க. அப்படி அது அடுத்து ஒரு தீர்ப்பாக வாங்குவாங்க. நம்ம காலத்திலே பாருங்கள், அது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சர்வே ஸ்டோன் என்பதற்கு 1899 வெள்ளையர்கள் மிக தெளிவான ஆதாரங்களை கொடுத்துருக்குறாங்க. அதே ஆதாரம் 2023 ஆண்டு அப்துல் ஜப்பார்னு ஒருத்தர் ஆர்டிஐயில் கேட்குறாரு, திருப்பரங்குன்ற மலையில் எத்தனை ஹில் ஸ்டேஷன் இருக்குது, சர்வே ஸ்டேஷன் இருக்குன்னு கேட்குற போது 2 ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லி இந்த அரசாங்கம், இந்த ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்துருக்கிற போது வெள்ளையர் ஆதாரம், இன்னைக்கு ஆதாரம், சயின்டிஃபிக்காக உள்ள எல்லா எவிடன்ஸு எல்லாமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை, ஆனால் அது சர்வே ஸ்டோன் கிடையாது, இது தீபத்தூண் என்று நம்ம கண்ணு முன்னாடி நிறுவிட்டாங்க. நம்ம சொல்கிறோம் தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம், நம்ம நீண்ட நிறைய பாரம்பரியம் மரபெல்லாம் இருக்குது, நம்ம விடமாட்டோம், ஃபைட் பண்ணுவோம், எல்லாம் இருக்குது. ஆனால் தீர்ப்பு வந்துருச்சுல்ல. ஒரு நீதிபதி மட்டுமல்ல, 2 நீதிபதிகளும் அதை உறுதி செய்து விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு
இப்போ அவங்க நம்மளுக்கு முந்திட்டு அதில் அப்பீல் போட்டு அவங்க அங்கே கரெக்டாக எந்த 2018 4 நீதிபதிகள் என்ன சொன்னார்களோ அதே மாதிரி பெஞ்சுக்கு போய் நிற்கிது. இப்போ எப்படி இந்த நெட்வொர்க் வேலை பார்க்குது அப்படின்றத நம்ம இந்த பிரச்சனையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஓராண்டுக்குள் இவ்வளவு சாத்தியங்களை அவர்கள் இவ்வளவு சாத்தியங்களை செய்ய முடிஞ்சது எப்படி? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செய்ய முடியாது. இப்போ நீதித்துறையை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா, நீதித்துறை கட்டமைப்பில் இருந்தால் அது வருது. நம்ம எம்பி வில்சன் அவர்கள் சீனியர் அட்வொகேட்டு, கோர்ட்டில் எங்களோட இருக்கிறவர், சமீபத்தில் ராஜ்யசபாவில் பேசுகிற போது 2018 இப்போ வரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்பட்டவர்களில் 82.9% யார்? அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ். மீதி 17% தான் இந்த நாட்டில் 92% இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் எல்லாருக்குமே அங்கே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதை மட்டும் அவர் பேசலை. நீதிபதிகளாக வரக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு சமூக பின்னணியிலிருந்து வருகிறார்கள். அந்த பின்னணி அவர்கள் சிந்தனையை தீர்மானிக்கிறது. அந்த சிந்தனை தீர்ப்புகளில் எதிரொலிக்கிறது. ஒரு நாட்டில் பன்மைத்துவம் இருக்குது அப்படின்னா எல்லா தரப்புக்கான பங்களிப்பு என்பது நாட்டில் எல்லா துறையிலும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் இப்படி தான் இருக்கும் என்பதை வில்சன் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போ இந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பை சாத்தியமாக்கியது அப்படின்னா பன்மைத்துவம் இல்லாத ஒரு நிலை தான். அதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்றைக்கி ஒரு ஸ்டே கிடைக்கிதில்ல. இன்றைக்கி வழக்கு வருகிற போது இந்த கண்டெம்ட் வழக்குக்கு ஒரு ஸ்டே கிடைக்கிது. அனைத்து ஜாதி அரசர் வழக்கு வரும்போது அன்றைக்கி ஒரு அப்பீல் வரும்போது ஒரு ஆர்கியூமெண்ட்டும் கிடையாது. அப்படின்னு எந்திரிச்சு நின்னோடனே ஸ்டே. சில பெஞ்சில் அது கிடைக்காது, சில அதில் தான் கிடைக்கும். இப்போ இந்த எண்ணிக்கை என்பது, நீதிபதிகள் எண்ணிக்கை, அவர்கள் சிந்தனை போக்கு என்பது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் பல்வேறு இடங்களில் பேசியிருக்கிறார். ஏன்னா அவர் உள்ளதான் இருந்தார். எப்படி 4 பேர் எண்ணிக்கை 6 பேர் ஆச்சு, 6 பேர் எண்ணிக்கை 8 பேர் ஆச்சு. ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்தாலும் வரக்கூடிய எண்ணிக்கையை விட கூடுதல் எண்ணிக்கையாக ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நீதிமன்றம் எப்படி எல்லாருக்கானதாக இருக்கும்? அப்போ இந்த காரணங்கள் தான் ஓராண்டுக்குள் அவர்கள் இந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு ஜெயிப்பதற்கான சாத்தியம். இன்னொன்று, உள்ளுக்குள் நடந்த விஷயங்கள், அதை மரியாதைக்குரிய ஐயா சுகிசிவம் அவர்கள் மிக தெளிவாக அவருக்குரிய பாணியிலே அதை சொன்னார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீதிமன்றத்தில் இது எப்படி நடக்குது அப்படின்னு. முதல்ல வழக்கு நடக்கிற போது ஆடு கோழி வெட்டக்கூடாது என்ற பிரச்சனையிலே கோயில் நிர்வாகம்தான் முதல்ல அதை தடுத்தது போலீஸு. அடுத்து ஆர்டிஓ கூட்டத்தில் பேசினது கோயில் நிர்வாகம். 3வது உத்தரவு போட்டது இஸ்லாமியர்கள் எல்லா ஆவணங்களும் கொடுத்த போதும் கூட அவர்கள் ஆவணங்கள் தரவில்லை, சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொன்னது ஆர்டிஓ. அதுக்கு பிறகுதான் கோர்ட்டிலே வந்து ஃபஸ்ட்டு கோயிலேருந்து என்ன அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஆடுகோழி வெட்டக்கூடாது. எங்கே? தர்கா இடத்துல வெட்டக்கூடாது. கோயில் இடத்த சொன்னால் பரவாயில்லை, தர்கா இடத்துல வெட்டக்கூடாதுன்னு அவங்க தான் போடுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு ஜஸ்டிஸ் நிசா பானு சிறுமதி தீர்ப்பு. 3வது நீதிபதியிடம் போகிற போது நம்மெல்லாம் வெளியில் பேசுகிறோம், தீவிரமாக பேசணுன்னையும் அங்கே ஸ்டாண்டை மாற்றுறாங்க. அதை 3வது நீதிபதி விஜயகுமார் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்கனவே நீங்கள் அதை சொல்லிட்டீங்க அப்படின்னு. இப்போ ஒரு வழக்குக்கான ஆவணங்கள் எந்தெந்த வடிவெல்லாம் உற்பத்தியாகி வருது, இப்போ அதிகார வர்க்கத்துக்குள் எப்படி காவி சிந்தனை ஊடுருவி இருக்கிறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய சமூகத்தில் பல்வேறு பிரச்சனை, சாதி பிரச்சனைகள் கூர்மையடையுது. இதெல்லாம் இப்படி நடக்குது, அதெல்லாம் அப்படி நடக்குது அப்படின்னா இங்கே ஆர்எஸ்எஸ் எப்படி வளருது அதோட இணைச்சி நீங்கள் அதை பார்க்கணும். அதுதான் இங்கே ஜுடிஷியரியிலும் உள்ள பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு அப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த தீபத்தூண் வழக்கில், இந்த கார்த்திகை தீப வழக்கில் ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். அதாவது அந்த இடம் உண்மையிலே, அந்த தூண் இருக்க இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. அது தீர்ப்பிலே இருக்குது. தர்காவும் கொடிமரமும் இணைந்த பகுதி, ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் வேர் தர்கா ஸ்டாண்ட்ஸ், தர்கா அண்ட் ஃப்ளாக் ஸ்டாப் ஸ்டாண்ட்ஸ். தர்காவும் கொடிமரமும் இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும் அந்த மலை உச்சியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கு. மீத மலையெல்லாம் கோயிலுக்கு சொந்தம். அது சமணர்கள் கேட்கப்படவில்லை, சமணர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்றது ஒரு உண்மை. அதையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் தீர்ப்பில் உள்ளது
ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் என்பது அந்த பகுதியில் தான் கொடிமரம் இருக்கிறது, தர்கா இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் என்ன இருக்குது, இந்த தூண் இருக்குது. அந்த தூணுக்கு போகிறதுக்கான வழி என்பது தர்காவுக்கு சொந்தமான 150 படிகளில் ஏறாமல் நீங்கள் போகவே முடியாது. இல்லைன்னா ஹெலிகாப்டரில் தான் வரணும், வேறு வழியே கிடையாது. இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டியில் எப்படி போக முடியும் அப்படின்ற கேள்விக்கு நீதிமன்றம் இதுவரை விடையே சொல்லலை. இப்போ இது தர்காவுக்கு சொந்தமான இடம் என்று மிக தெளிவாக சொன்ன பிறகு, தீர்ப்பு இருக்கிற போது, அன்றைய உச்சநீதிமன்றம் அதை அங்கீகரித்த பிறகு இதை மாற்றி ஒரு நீதிபதி எப்படி எழுத முடியும்? அதுக்கு தான் சில வேலை நடந்துச்சு. அதை மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம இப்போ நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படின்றதுக்காக. ஒரு நாள் வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கேட்குறாரு, ஓப்பன் கோர்ட்டில், பத்திரிகையில் தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு, இந்த தூணை கொஞ்சம் பேர் கட்டையை வச்சு மறைக்கிறாங்க, இந்த கட்டையை வச்சு மறைக்கிறாங்கல்ல, இதை யார் செஞ்சதுன்னு கேட்குறாரு. நாங்கள் எல்லாம் அமைதியாக. கோயிலோட அட்வொகேட்டை பார்க்குறாரு. கோயிலோட அட்வொகேட் சந்திரசேகர் இருந்துருச்சு, நாங்கள் தான் மறைச்சோன்றார். உடனே குறிச்சுக்கிறார். அடுத்து கேட்குறாரு, தர்காவுக்கு காம்பவுண்டு சுவர் இருக்கா? திருப்பரங்குன்றம் பக்கம் இருந்து ஒரு எஸ்ஐ வந்திருந்தார், அவர் ஒரு மூலையில் நின்றார். இருக்குங்கய்யா, குறிச்சுக்கிட்டார். அடுத்து கேட்குறாரு, அந்த காம்பவுண்டு சுவர்லேருந்து இந்த தூண் ஒரு 50-60 மீட்டர் தூரம் இருக்குமா? ஆமாங்கய்யா இருக்கும், ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டார். இது அன்னைக்கு எது கேட்டார் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் தீர்ப்பில் வருது, இந்த இடத்தில் பத்திரிகையில் வந்த செய்தியின்படி நான் கேட்டபோது அந்த கல் தூணை மறைத்தவர்கள் யார் என்று கேட்டேன். கோயில் நிர்வாகம் மறைச்சதுன்னு சொன்னாங்க. கோயில் நிர்வாகம் அப்படி மறைக்கிற போது தர்கா நிர்வாகம் அதை போய் தடுக்கவில்லை. அப்படி தடுக்கவில்லை என்றால் அது கோயிலுக்கு சொந்தம், அவங்க சொத்துனா போய் தடுத்துருப்பாங்கல்ல. இதுதான் லாஜிக்கே, இதுதான் அந்த தீர்ப்பில் உள்ள லாஜிக். ஆமாம், இது மட்டும் முக்கியம் இல்லை, இது எப்படி நடந்துச்சுன்றது இன்னும் முக்கியம். அன்றைய தேதியில், அவர் கேட்கும் தேதியில், திருப்பரங்குன்றம் மலை 5 அடுக்கு பாதுகாப்பில் இருந்தது. யாருமே மேலே போக முடியாது. நீங்கள் மெயின் ரோட்லேருந்து போனால் ஒரு போலீஸ் செக் போஸ்ட், ரெண்டாவது இன்னொரு போலீஸ் செக் போஸ்ட், அடுத்து உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இன்னொரு செக் போஸ்ட், நெல்லித்தோப்பில் இன்னொரு செக் போஸ்ட்டு. அதை தாண்டி போனால் அந்த தூணை சுற்றி ஒரு 50-60 போலீஸ் இருப்பாங்க. பத்திரிக்காரங்க போக முடியாது, தர்காக்காரங்க போக முடியாது, கோயிலுக்காரங்க போக முடியாது, வழக்கறிஞர்கள் போக முடியாது. நான் ஒரு தடவை போனேன், என்னை விடலை, திருப்பி அனுப்பிவிட்டாங்க. வழக்குக்காக நான் பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக பார்த்துட்டு வருவோன்னு போனேன், விடலை. அப்படி 5 அடுக்கு பாதுகாப்பில் இருக்கும்போது அந்த தூணை மறைக்க சொன்னது யார்? அதுக்கு விட தெரியணும்ல. அது தேவையே கிடையாது. யார் அங்கே போய் ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது. அதை மறைக்க சொன்னது யார்? ஒன்று. ரெண்டாவது, மறைக்க சொன்ன தூணை ஃபோட்டோ எடுத்தது யார்? அந்த ஃபோட்டோ, அந்த புகைப்படம் தினமலரில் எப்படி வந்துச்சு? பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி கிடையாது, தினமலர் ரிப்போர்ட்டர் அங்கே போயிருக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி வந்துச்சு? அது நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது வருது. அவர் கேட்குறாரு, இதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா இதற்கு பின்பாக எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கும் அப்படின்றத தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கிறணும். இது எப்படி நுட்பமாக இந்த பிரச்சனை என்பது உள்ளுக்குள் இயங்குகிறது, அரசு நிர்வாகத்துக்குள், நீதித்துறைக்குள், அரசு வழக்கறிஞர்களுக்குள் எப்படி இயங்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். சர்வே ஸ்டோன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடே சொல்லிச்சு. ஆனந்தவிடன்லாம் எழுதுகிறாங்க, ஆனந்தவிடன் கட்டுரையே எழுதியிருந்தாங்க. அதில் சமணர்கள் ஒரு காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்கலாம், இல்லை அந்த தூண் அங்கே கிடந்ததை இவங்க எடுத்து சமணர்கள் பயன்படுத்தின தூணை இவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற வாதங்கள்லாம் வைக்கப்பட்டது. ஆனால் ஒருபோதும், ஆனால் கோயில் நிர்வாகத்திலிருந்தும் சொன்னாங்க, நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான அந்த வாதத்தை பதிவு செய்தார்கள். மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி வந்து பேசினார், இந்த தூணுக்கும் கோயில் வழிபாட்டு முறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது சர்வே ஸ்டோனாக இருக்கலாம், கிரானைட் ஸ்டோனாக இருக்கலாம், சமணர் ஸ்டோனாக இருக்கலாம், வெறும் கல் தூணாக இருக்கலாம். ஆனால் இந்த தூணிற்கும் கோயில் வழிபாட்டு முறைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்றதை அவர் சொன்னார். கோயில் நிர்வாகத்தில் அதற்கு பிறகு வெளியில் நல்ல ப்ரெஷர் வந்தோடனே இந்த வாதத்தை வைத்தார்கள். அது ஐயா சுகிசிம்ம அவர்கள்லாம் இந்த விஷயத்துக்கு நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இப்போ அப்படி வாதம் வைத்த பிறகு கூட நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கார்த்திகை தீபம்ன்ற விஷயம் அது நீண்ட கால பழக்கம் அப்படின்னு அது சொல்லலை. இது கோயிலின் சொத்து, அதை காப்பாற்றுறதுக்கு தீபம் ஏற்றுங்கன்னு தான் அவர் தீர்ப்பில் இருக்கு. அது காலங்காலமாக தீபம் ஏற்றப்பட்ட இடம் அப்படின்றத எழுதலை. இது கோயிலின் சொத்து, அதை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அங்கே தீபம் ஏற்றுங்கள்
அப்படின்னு சொல்கிறாரு. கோயிலின் சொத்துன்னு எப்படி முடிவு பண்ணாங்க? ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்றத மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இருக்கிறார். ரிட் ப்ரொசீடிங்ஸில் நீதி பேரான மனுக்களில் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் எப்படி முடிவு பண்ண முடியும்? அந்த இடம் யாருக்கு சொந்தம்னு பிரச்சனை. அந்த இடத்தை பொறுத்து அது கல் தூணா, தீபத்தூணா, கிரானைட் தூணா, சமணர் தூணா அப்படின்றதும் பிரச்சனை. எவ்வளவு காலம் அதில் தீபம் ஏற்றப்பட்டதா இல்லையா, அந்த பழக்கம் வழக்கம் மரபு இருந்துச்சா, அதுவும் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இதையெல்லாம் நிரூபிக்க வேண்டிய இடம் சிவில் கோர்ட்டு. அதை தாண்டி செட்டில்டு லீகல் பிரின்சிபலை தாண்டி இந்த வழக்கு என்பது நகர்ந்து சென்று இருக்கிறது. அதில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, இதில் இவ்வளவு தூரம் நடக்குது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தினந்தோறும் நீதிமன்றம் முடிச்சுட்டு வந்து பிரஸ்காரங்களை சந்தித்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 100கணக்கான வீடியோ போட்டிருக்கோம், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் நடந்த போதும் கூட தமிழ் சமூகத்திலிருந்து சாதாரண மக்கள் சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்க தான் பேசுகிறாங்களே தவிர, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நிறைய பேர் அதை பேசலை, மூத்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் அதை பேசலை, பெரிய கட்சிகள்லாம் அதை பேசவில்லை. ஒரு கனத்த மௌனம்தான் அதில் நிலவியது அப்படின்றது தான். முன்னாடி காலத்தில் அப்படி இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தீர்ப்பு வந்தால் எல்லாரும் அதை பேசுவார்கள். ஆனால் இந்த பேசாமல் இருக்கிற மௌனம் இருக்கு பாருங்க, இதுதான் நான் பிரச்சனையாக பார்க்கிறேன். அந்த மௌனத்தை உடைக்க வேண்டும், எல்லோரும் பேச வேண்டும். பெரியார் பார்க்காத கண்டம்டா, பெரியார் பேசாத விஷயங்களா? ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி போனோம்னா அதற்குரிய பிரச்சனைகள் வந்தே தான் தீரும். அதை கடந்து தான் போகிறோம். ஒரு 10 நாள் போய் ஜெயிலில் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆயிரப்போகுது? சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நாங்கள் 3 நாள் ஜெயிலுக்கு போனோம். அதுக்கு பிறகுதான் தமிழ் தேவாரம் திருவாசகம் பாடினோம். நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் அரெஸ்ட் ஆகி மார்ச் 2ஆம் தேதி அரெஸ்ட் ஆகி கோர்ட்டில் நிற்கிறோம். அப்போ சாமியார் சிவனடியார் ஆறுமுகசாமி வந்தார். வந்து அவரை நடுவில் கோர்ட்டில் உட்கார வச்சுட்டோம். அவர் சொன்னார், நானும் ஜெயிலுக்கு போகிறேன். சாமி, உங்கள் மேலே கேஸே இல்லையே. இல்லை, எனக்கு வெளியில் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, இவங்க தான் எனக்கு பாதுகாப்பாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்களே. இல்லை, இவங்க தான். நான் பல பேர்கிட்ட போய் கேட்டேன், எவருமே உதவி செய்யலை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் வந்தாங்க, அவங்க தான் எனக்கு பாதுகாப்பு, அவங்க கூட நான் ஜெயிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு மதிய வரையும் அவரை ஜெயிலுக்கு அனுப்புறதா இல்லை. நீதிபதிக்கு ஒன்றுமே தெரில. ஏன்னா அக்யூஸ்டு கிடையாது அவர், நாங்களாம் அக்யூஸ்டு. அவர் வராமல் நாங்கள் போக மாட்டேன்றோம், அவர் எங்களை விட்டு போக மாட்டேன்றார். கடைசியில் அவரையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு போனோம். ஒரு பாரதியார் இருந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் ஒரு 3 நாள் நல்ல ராஜ மரியாதையோடு இருந்தோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் தமிழில் தேவாரம் திருவாசகம் என்பது திரும்ப வந்து ஜெயிலிருந்து எங்களை கூட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு போய் சாமியாரை ஆறுமுகசாமி அவர்களை பாட வைத்தார்கள். இப்போ ஸ்டெர்லைட் பிரச்சனையில் இருந்தோம். அப்போ என்ன போயிட்டு வர்றதுனால என்ன ஆயிரப்போகுது? இப்போ அந்த ஒரு தமிழ் சமூகத்தின் அறம், துணிவு இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல. அப்படி பேசுகிற போது, இது போன்ற விஷயங்கள் நடக்கிற போது அதற்கு எதிராக நிற்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் இப்போ நம்ம போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். நான் இன்னும் சில வார்த்தைகள் சொன்னால் ஒரு கான்ட்ரவர்சியான ஆள் கூட ப்ரொஜெக்ட் பண்ணப்படும். ஆனால் அப்படி ஒரு ஆள் எழுதின ஒரு நூலுக்கு இந்த போராட்டத்தை அங்கீகரித்து இந்த ஆளுமையில் வந்திருக்கிறான். அவருக்கு எவ்வளவு சிக்கல் அதில் வரும், எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் நாங்கள் போராடி சஸ்பெண்ட் ஆகிற போது 2 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வாழ்நாள் தடை போட்டாங்க. வழக்கறிஞர் தொழில் நீங்கள் பண்ணவே கூடாது, வஉசிக்கு பிறகு வாழ்நாள் தடை எங்களுக்கு தான் போட்டாங்க. அப்போ நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் எங்களோடு இருந்தார். இப்போ இப்படிப்பட்டவர்களால்தான் இந்த சமூகம் என்பது நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நூல் என்பது ஒரு செயலுக்கான நூல். இந்த நூலுக்கு பலரும் உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.